ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைய பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டை பார்த்துட்டீங்க. இப்ப பார்க்கக்கூடிய பலன் தமிழ் புத்தாண்டு. ஒரு தமிழனா பிறந்தால் தமிழ் புத்தாண்டு அனைவருமே எதிர்பார்ப்பாங்க. இது எல்லாருமே பார்க்கக்கூடிய பலன். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துடைய பேர் என்னங்க? அதாவது விசுவாசு வருடம். இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரோதி வருடம், இது விசுவாசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர்லயே பாருங்க நிறைய அர்த்தம் இருக்கு பாருங்க. இந்த வருஷத்துல யார் ராஜா வரார்? சூரிய பகவான் ராஜாவா வராருங்க. இது மிகப்பெரிய ஒரு யோகம். அப்ப சூரிய பகவான்னா என்ன? நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இந்த வருஷத்துல அதிகமா இருக்கும். வெப்பநிலை அதிகமா இருக்கும். அரசாங்க அரசியல நிறைய விஷயங்கள் மாற்றம் வரலாம் இந்த வருஷத்துல. நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடான விஷயம் நிறைய நடக்கும். நிறைய எல்லாமே நேர்வழியில மட்டும் போகக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டு. இதான் இந்த வருஷத்துடைய பலன். பொதுவா பாருங்க, இந்த 12 ராசிக்கும் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் குரு சுக்ரன் டிவி சேனலுக்கு, நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலா ராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க. ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை துளாராசி என்பதுகிட்ட அதிகமா இருக்கும். லட்சியவாதின்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் இவங்கள்ட்ட அதிகமா உண்டு. நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை துளாராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது. நல்ல ஒரு உழைப்பாளிகள். அது மட்டும் இல்லைங்க, பொதுவா பாருங்க இந்த ராசியில பிறந்தா ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க. இதான் இந்த ராசியுடைய குணமே. ஏன்னா இங்க சுக்கிர பகவான் ஆதிக்கம் செய்யறது. அப்ப எல்லாமே பாருங்க ரொம்ப நாகரீகமான குணமும் ஒரு நிறைய கற்பனை திறனும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்களை யார் எது பேசாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க வேலை உண்டு தான் ஒன்று ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதான் துலாமுடைய சிம்பிள். நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய குணம் அதிகமா துளாராசிட்டு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு? எல்லாருமே இந்த ஆங்கில புத்தாண்டை தான் பெருசா எடுத்துக்கிறாங்க. தமிழ் புத்தாண்டு பலனை பெருசா யாருமே எடுக்கிறது இல்லை. எல்லாருமே தமிழ்னா பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்டை நம்ம பார்க்கணும். ஏன்னா தமிழ் புத்தாண்டு தான் ஒரு மனிதனுடைய ஆதிக்கமே. எல்லா கோவிலையும் பாருங்க இந்த பஞ்சாங்கம் வாசிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ் புத்தாண்டை வச்சுதான் சொல்லுவாங்க. இந்த வருஷம் இப்படி இருக்கும், அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், ஏதாவது சொல்லுவாங்க. தமிழ் புத்தாண்டை வச்சுதான் சொல்ல முடியும். இந்த சில பேர் நல்லா தெரிஞ்சவங்க எல்லாரும் பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க எல்லாருமே ஜாதக நோட்டு எடுத்து பார்த்துப்பாங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த கிரகம் பயிற்சி வரும்போது என்னென்ன மாறுது. ஏன்னா இந்த வருஷத்துல மட்டும் பாருங்க தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை மாசம் பங்குனி மாசத்துக்குள்ள பாருங்க எல்லா கிரக பயிற்சி நடந்துருது. ஆரம்பத்திலே சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே நடந்துருது. அப்ப தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமா எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இந்த புத்தாண்டை. நிறைய பேர் பாருங்க இந்த இதுக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஏன்னா இந்த புத்தாண்டுங்கிறது பாருங்க ஒரு விசேஷமான ஒரு புத்தாண்டு அந்த வருஷம் வருது. ஏன்னா சூரிய பகவான் ராஜா வர்றாரு, மந்திரியும் சூரியன் வர்றாரு. அப்ப சூரியனுடைய ஆதிக்கம் இந்த உலகத்துல அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுல பாருங்க இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு புத்தாண்டா கண்டிப்பா அமையும். உங்க ஜாதகத்துல எடுத்து பாத்துக்குங்க. இந்த வருட பலன் பார்த்து மட்டும் பேசுறோம்னா மெயினா அந்த வருஷ பலங்கிறது பாருங்க ஒரே கிரகத்தை வச்சு பேச முடியாது. அந்த 4 கிரகத்தை மையமா வச்சு பேசுவாங்க. குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான். இதுதான் ஒரு ராசியில அதிக நாள் பயணிக்கும். இந்த கிரகத்தை வச்சுதான் நம்ம பலனை எடுக்க முடியும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம்னா, ஒரு பொது பலன் எடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன கர்ம வினையில பிறந்திருக்கீங்க, எதுக்காண்டி பிறந்திருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதனாலதான் பொது பலன் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம் தான். பொதுவா பாருங்க இந்த காலகட்டம் வரும்போது பாருங்க, பொதுவா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா கிரகத்தை அமைப்பு வச்சு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அதாவது பொதுவாக
இந்த கண்ணு, அதாவது இந்த துலா ராசிக்காரங்களுக்கு, துலாம் ராசிக்காரங்க பொதுவா பாருங்க எல்லாமே பாருங்க திரிகோணஸ்தானம், கேந்திரஸ்தானத்தை எல்லா கிரகம் இருக்கு பாருங்களேன். ஏன்னா பூர்வ புண்ணியத்துல ராகு இந்த வருஷத்துல கிரக அமைப்பு பக்காவா இருக்கு. குரு 9ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு, இதை விட சூப்பரா இருக்கு. அடுத்து 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான், ஏன்னா 12ஆம் இடத்துல கேது இருந்தாரு, இப்ப 11ஆம் இடத்துல லாபத்துக்கு போயிட்டாரு. அப்ப பாருங்க 5-11 பயங்கரமா பலமா இருக்கு பாருங்க. அதுவும் நல்லா இருக்கு. 9ஆம் இடத்துல குரு உங்க ராசி மேல குரு பார்வைப்படுறதே உங்களுக்கு ஒரு சுபிச்சம். கெட்ட விஷயம் நடக்காது. குரு பார்வை பார்த்துட்டா எப்படி ஒரு தீய பலன் வந்தாலும் சரி, அந்த தீய பலன் நீங்கி உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா வந்து நிறைய அனுகூலமா வந்துடும். வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா பாருங்க, நிறைய கெட்ட பலன் மறைஞ்சிரும், நிறைய நல்ல விஷயம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துடும். இதான். ஏன்னா துளராசியை பொறுத்தவரை நான் சொல்றேன், ஏன்னா ராசி அதிபதியானவர் யாருன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் கொஞ்ச நாளா ஒரு 2-3 மாசம் பாருங்க வக்ரமா இருந்தார். நான் 2-3 மாசம் எடுத்துக்கங்களேன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசத்துல எடுத்து பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க கொஞ்சம் பொருளாதார தடை நிறைய இருந்துச்சு. பொருளாதார தடை கண்டிப்பா இல்லாம இருக்க மாட்டாங்க. பொருளாதாரம், கடன், பகை, எதிரி, பிரச்சனை, இது சம்பந்தப்பட்ட விஷயம், வேலை உத்தியோகத்துல நிறைய தடைகள், நண்பர்கள் பழக்க வழக்கத்துல நிறைய ஒரு பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருப்பாங்க. ஏன் திருமணம் பேசி நேரம் கிட்ட போகும்போது திருமண தடையாகிறது, இது மாதிரி அமைப்புகள்லாம் இருந்திருக்கும். வீடு கட்ட முடியல, ஒரு வண்டி வாங்க முடியல, ஒரு சொந்தமா ஒரு வாகனம் வாங்க முடியல அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். படிப்பு கல்வியில ஒரு மந்தமானத்தன்மை எல்லாமே இருந்திருக்கும். ஆனா இந்த வருஷத்துல இந்த குரு பகவான் உங்களை பார்த்து பிரச்சனையை குறைச்சு நிறைய நல்ல பலனை கொடுக்க போறாரு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது துளாராசி, அதனால சொல்றேன். இப்ப பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் பலன் என்ன சொல்லணும்னா, படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு வர்றது யாருன்னா துளாராசியாரா இருப்பாங்க. நீ எந்த சப்ஜெக்டாலும் எடுத்து படிங்க, கஷ்டம் தெரியாது, வேற ஒண்ணும் கிடையாது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப படிப்பு கல்வியில நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகி அரசாங்க தொடர்புக்குள்ள போகக்கூடிய அமைப்பு, இல்ல அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும். தடைப்பட்ட திருமணம் நடக்கும். காதல் திருமணமா, 2வது திருமணமா, இல்ல திருமணத்துல உள்ள தடையா நீங்கி உங்களுக்கு சப்போர்ட்டா வந்து அனுகூலமா இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். துளாராசி சொல்றேன், சுபகாரியம் குடும்பத்துல நடந்தே ஆகணும், அது நல்லதா நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும். துளாராசியில யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலே இந்த வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பரா அமைக்கும் பாருங்க. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த சகோதர சகோதரி உறவு, தாய்மாம உறவு, வேலை உத்தியோகத்துல நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்காது. நிறைய பேர் வெளியூர்ல வேலை பார்க்கணும், எனக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும்னா கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த ப்ரொமோஷன் தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இது எல்லாமே பாருங்க பர்ஃபெக்டா வேலை செய்யும். இப்ப நல்ல ஒரு டைமை நோக்கி போறாங்க துளாராசிக்காரங்க. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு வெற்றிகள், உத்தியோகத்துல உயர் பதவிகள், ப்ரொமோஷன்கள், வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு தலைக்கு மேல எனக்கு கடன் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களாம் அந்த கடன் பிரச்சனை இருக்காது. எப்படிப்பட்ட ஒரு கடனுக்கும் இப்ப பேஸ் பண்ணக்கூடிய நேரம் வரும். ஏன்னா குரு பார்த்துட்டாரு, கடன் உங்களுக்கிறமே உங்களை பார்க்குது. அப்ப கடன் இருக்குமா இருக்காதா? நோய், எதிரி, பகை, கடன் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருவார் குரு பகவான். இந்த வருஷத்துல மட்டும் சொல்றேன், தமிழ் புத்தாண்டுல இதெல்லாம் இருக்காது உங்களுக்கு. இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா அமையக்கூடிய அமைப்பு. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ், பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த வழக்குகள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இந்த நேரம். 11ஆம் இடத்துல கேது, பல பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். நிறைய பேருக்கு பாருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்புகள், படிப்பு கல்வியில பெரிய அளவுக்கு போகக்கூடிய அமைப்புகள், அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் போகக்கூடிய அமைப்புகள், திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கறாங்கல்ல. எனக்கு பொருளாதார வருமானம் ரொம்ப தடையாச்சு, நான் வெளிநாட்டை வேலை பார்க்குறேன், வெளியூர்ல வேலை பார்க்குறேன், எனக்கு லாட்ரி யோகம் அடிக்க மாட்டேங்குது. கண்டிப்பா 100% நிறைய பேருக்கு அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம பண்ணாம ஜாதக முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா வரும். தொழில் பண்ணக்கூடிய நம்மளாம் தைரியமா இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எங்க தொழிலுக்காண்டி எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி, லோன் சாங்ஷன் ஆகும் துளாராசியை பொறுத்தவரை. அடுத்து சகோதர சகோதரி ஒரு சூப்பரா இருக்கும். லாபம் வருமானம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம், நகை வாங்குறதோ இல்ல பணம் சேமிக்கிறதோ எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டுல சித்திரை மாசத்துல இருந்து பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க. அப்ப தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அழகா இருக்கு. மெயினா துளாராசியில இரும்பு சம்மந்தப்பட்ட துறை நல்லா இருக்குங்க, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவத்துறை, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை, ஐடிஎஃப் ஃபீல்ட்ல உள்ள நபர்கள், அடுத்து ஆசிரியர்கள், இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு பாருங்க எல்லாமே ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு காரணம். இப்ப நட்சத்திர படம் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இதுலயுமே ஒரு தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமா இருக்கும். எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆக்ரோஷமான ஒரு குணம் இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க.
இந்த சித்தனத்துல பிறந்தவங்க பாருங்க எல்லாமே லைஃப்ல இனிமே வெற்றியா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த சித்தனத்துல பிறந்தவங்க. ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்தார், ஒரு 3 மாசம் படித்து விட்டார். லைஃப்ல பாருங்க சூப்பரா இருக்கும் சித்தனத்துல பிறந்தவங்களுக்கு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயம், படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அப்ப பாருங்க எது வந்தாலும் தைரியமா இருங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா அமையும் இந்த சித்தனத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதீனத்துல பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க. உங்களுடைய கற்பனை எல்லாமே பிரம்மாண்டமா சாதிக்கணும் அப்படின்னு என்ன மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். மனசுக்குள்ள ஆசை எல்லாமே நிறைவேற போகுது இந்த வருஷத்துல பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் மனசுக்குள்ள ஆசை வச்சிருப்பீங்க, அந்த ஆசை நிறைவேறும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்பத்துல ஒரு சுபகாரியம், சுப செலவு எல்லாமே பர்ஃபெக்டா அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இந்த சுவாதீனத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் வெற்றிங்க இந்த வருஷத்துல பாருங்க. நிறைய பேர் சுவாதீனத்துல பிறந்தவங்க அரசியல், அரசாங்கம்னா சூப்பரா இருக்கும் பாத்துங்க. ஐடிஐ ஃபீல்டு, எந்த ஃபீல்டா இருந்தாலும் நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா விசாகனத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும் எல்லாமே உங்கள்ட்ட அதிகமா பார்க்கலாம். ஏன்னா இனிமே விசாகனத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, உடல் ரீதியா, மன ரீதியா, குடும்ப ரீதியா கஷ்டப்பட்டீங்க. இனிமே கஷ்டமே இருக்காது. ஆன்மீக சிந்தனை நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், பெரிய லெவல்ல சாதிப்பீங்க, வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, வேலை உத்தியோகம் நல்லா மாற்றம் வரும். மெயினா நகைக்கடை வச்சிருக்கவங்க நகையோ, பொண்ணோ, பொருளோ ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகங்கள், சுபகாரியங்கள், சுப செலவுகள் எல்லாமே வரக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே பாருங்க பர்ஃபெக்டா வேலை செய்யும். விசாகனத்துல பிறந்தது நீங்க வாழ்க்கையோட ஸ்டைலே மாறுங்க. இந்த வருஷத்துல எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை வரக்கூடிய அமைப்பு சூப்பரா அமையுது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது.